ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த மாதந்தாங்க. அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு நைவேத்தியம் செஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்போம். அந்த அளவுக்கு ஸ்பெஷலான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கும்மாயம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக அதே டயத்தில் அவ்வளோ அட்டகாசமான ருசியில் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்முருவலாக நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதுமானது. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அது ஆறட்டும். திருப்பி அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் பொன்முருவலாக நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தா போதுமானது. ரொம்ப கருக விட வேணாம். அந்த கலர் மாறினா போதும். இப்போ அதையுமே இந்த உளுந்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அரிசி, பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் இந்த ஆடி கும்மாயத்துக்கு செய்யணும். ஏன்னா சாமிக்கு நம்ம படைக்கும்போது புழுங்கரிசி செய்யக்கூடாது, பச்சரிசியில் தான் செய்யணும். பாருங்கள், இதுவுமே வறுபட்டுருச்சு. அதையும் அதோட கொட்டிக்கலாம். இப்போ அதை கிளறி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பாருங்கள் எப்படி வறுத்திருக்கேன்னு ஒன்று சொன்ன மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோங்க. பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை நம்ம சல்லடையில் வச்சு சலிச்சுக்கலாம். ஏன்னா 1-2 அரைக்காமல் இருந்தாலும் நம்ம சலித்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. நைஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம ஆடி கும்மாயம் செய்யும்போது அப்படி வலுவலுன்னு இருக்கணும். நெய் ஊற்றி இந்த 3 சாமான்தாங்க. இதோட நெய், வெல்லம், அவ்வளோதாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நான் 1 கப்பு எடுக்க போகிறேன் மாவு. மீத மாவை நம்ம வச்சுருந்து இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஏன்னா 1 கப்புக்கே அவ்வளோ கும்மாயம் வரும். அதனால் நான் 1 கப்பு எடுத்துகிட்டு இதை நான் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிற போகிறேன். இந்த 1 கப்பு மாவுக்கு நம்ம 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு கணக்காக இருக்கும் சர்க்கரை. அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அந்த வெல்லம் கரையந்தட்டிக்க அடுப்பில் வச்சுக்கலாம். பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை ஒரு சல்லடையில் ஊற்றிக்கலாம். ஏன்னா தூசி கீசி இருக்குங்க வெல்லத்தில். நல்ல வெல்லம் வாங்கினீங்கன்னா வடிகட்ட தேவையில்லை. இப்போ வடிகட்டியாச்சு. அது ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம இந்த 1 கப்பு மாவை அது கூட சேர்த்து நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நீங்கள் இந்த நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கிடுவோம். இப்படி நெய் விட்டு நீங்கள் ஊற்றுறதுனால சட்டியில் பிடிக்காது இந்த மாவு. அதுக்குத்தான் ஃபஸ்ட்டே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறணும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் நம்ம சிம்மிலேயே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கட்டி சேர்ந்தாலும் பயப்படாதீங்க. அதெல்லாம் சரியாயிருங்க. நம்ம கிளற சரியாயிருங்க.
இந்த ஆடி மாதம்னாவே நமக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டம். இப்போ பாருங்கள், நெய் வந்து ஊற்றிருக்கேன். 1 கப்பு எடுத்தோம்னா 1/4 கப்பு நெய் வேணுங்க மாவுக்கு. அப்போத்தே நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெய்யை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் உள்ளே வந்து இழுத்துக்கிறோம் மாவு. அது வெந்த பின்னாடி எல்லாமே நெய்யெல்லாம் வெளியே கக்கிருங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்தாங்க சோளம்தான் மாரியம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. அந்த கோயில் வந்து பட்டிக்காடா பட்டணமா படத்தில் கூட எடுத்திருக்காங்க. கேட்டதை உடனே செஞ்சு கொடுக்குற நம்ம மாரியம்மன் தாய் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி ஆடி மாதம் வந்து ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அதுவும் ஃபேமஸ்ஸு. எங்கள் ஊரில் கூட இந்த ஆடி வெள்ளிக்கு கூழ் காய்ச்சி தான் ஊற்றுனாங்க. ரொம்ப ஃபேமஸாக சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆடி மாதம்னாவே நமக்கு வந்து அம்மனுக்கு உகந்த மாதம். அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி சாமிக்கு வச்சு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்டா நம்ம நினச்சதை நிறைவேற்றும் அம்மன் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த நெய்யெல்லாம் வெளியே கக்கிருச்சு. நல்லா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி குலைவாக வரந்தட்டிக்கும் நம்ம கிளறி கொடுக்கணும், நெய்யும் ஊற்றணும். அப்போத்தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதேங்க. இப்போ அடுப்பை வந்து நம்ம அமர்த்திடலாம். அமர்த்திட்டு லைட்டாக கிளறி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கும் நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஆறிருச்சு பாருங்கள். நான் கரண்டியால் எடுத்து காட்டுறேன், எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஆடி கும்மாயம் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், அப்படியே வலுவலுன்னு வந்து விழுகுது. இதேங்க ஆடி கும்மாயம். அப்படியே நெய்யும் மாவும் கலந்து பிசைஞ்சு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வர வரன்னு இருக்கக்கூடாது, அல்வா மாதிரி இருக்கணும். ஏன்னா உளுந்து பாசிப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நைவேத்தியம் செஞ்சு அதில் முக்கியமாக ஆடிக்கூழ் அம்மனுக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆடி கும்மாயம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.